வணக்கம். திசை மாறிய பறவைகள் அத்தியாயம் 13. அடுத்த நாள் மாலை சாரு வகுப்பு முடிந்து நேரே பெரியப்பாவின் அலுவலகம் சென்றாள். அண்ணா ஸ்ரீனியையும் அங்கே வரச் சொல்லியிருந்தாள். வாம்மா, எப்படி இருக்க? இப்பெல்லாம் அதிகம் பேசுகிறதே இல்லையே என்றார் பெரியப்பா வாஞ்சியாக. நிறைய வேலை பெரியப்பா, காலேஜ் வகுப்புகள், நான் படிக்கிற வகுப்புகள்னு ஏராளம். அதான் நடுவில் வளர்மதி கல்யாணம் வேற போன ஞாயிறு என்றாள். ஓஹோ, அப்படியா? சந்தோஷம், நல்லா இருக்கட்டும் என்று மகிழ்ந்தார். சொல்லுமா, என்னமோ முக்கியமாக பேசணும் நீயே என்றார். இருவரையும் கண்டுவிட்டு முகம் தாழ்த்தியபடி சுகேஷை பற்றி கூறினாள். ஸ்ரீனி கொஞ்சம் திகைத்தான். என்னம்மா இது, உனக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சுன்னு இப்படி ரெண்டாந்தாரமாக வாழ்க்கைப்பட ரெடியாகிட்ட? இல்லை, அதுக்கு மேலே உன்னை பற்றி இங்கே யாரும் கவலைப்பட்டு நல்லவனாக பார்த்து பண்ணி வைக்க மாட்டாங்க, நீயே முடிவு பண்ணிட்டியா என்றான். ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்லை. நான் தான் சொன்னேனே அவரை எப்படி சந்தித்தேன், ஏன் எப்படி அவர் என்ன இஷ்டப்பட்டார், நான் அவரை இஷ்டப்பட்டேன்னு என்றாள். அதெல்லாம் சரிம்மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இப்போதாம்மா 23 ஆகுது. நீ சொல்கிறத பார்த்தா அந்த ஆளுக்கு வயசு நிச்சயமாக 35க்கு மேலே இருக்கும் போல இருக்கே. 5 வயசில் குழந்தைனா சும்மாவா என்றான். இரு ஸ்ரீ, நீ இரு, நான் பேசுகிறேன் என்றார் பெரியப்பா. என்னம்மா இது, நிஜமாவா நீ அவனை காதலிக்கிற? அவனுக்கு குழந்தை வேற இருக்கேம்மா. அப்படி என்னம்மா தலையெழுத்து? நான் பார்க்குறேம்மா, ராஜாவாட்டம்மா மாப்பிள்ளை. உன் பெரியம்மாவை நினச்சி நீ பயப்பட வேண்டாம். இப்படிப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வேண்டாம்டா கண்ணு என்றார். இவர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று யோசித்தாள். இல்லை பெரியப்பா, இதில் யாருடைய பலவந்தமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. நானே ஆசைப்பட்டு எடுத்த முடிவு தான். நீங்கள் என்னை நம்ப வேண்டாம், நேரில் வாங்க, அவரை பார்த்து பேசுங்க, அதுக்கு பிறகு நீங்களே முடிவு பண்ணுங்க என்றாள். அவள் தீர்மானமாக இருப்பது கண்டு செய்வதறியாது திகைத்தனர் இருவரும். சரிம்மா, அவர் பேர் அட்ரஸ் எல்லாம் கொடு, முக்கியமாக நம்பர் சொல்லு, நான் இப்போவே பேசுகிறேன். இப்போவேயா? ஆமாம் என்றார். பயந்தபடி சுகேஷின் நம்பரை கொடுத்தாள். ஒரு நிமிஷம் பெரியப்பா என்று அவனுக்கு பெரியப்பாவும் அண்ணாவும் இப்போது அவனை கூப்பிடப் போவதாக மெசேஜ் அனுப்பினாள். ஷியோர், காத்திருக்கிறேன் என்று பதில் வந்தது. இவர்கள் அவனிடம் மரியாதையாக பேச வேண்டுமே என்று வேண்டினாள். அதை கூறவும் செய்தாள். நாங்கள் என்னம்மா பேசிட போகிறோம், நீயும் இங்கேயே இரு, கேளு, போதுமா என்று அவனை அழைத்தார். வணக்கம் தம்பி சுகேஷ், அதுதானே உங்கள் பேர்? நான் பரமசிவம், சாருமதியோட பெரியப்பா. சொல்லுங்க. சாரு எல்லாம் சொன்னான். ஆனால் நீங்கள் உங்கள் வயசு, அது மட்டும் இல்லாமல் அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, உங்களுக்கும் அவளுக்கும் எப்படின்னு தான் என்று இழுத்தார். சரி, அது ஒரு பக்கம், உங்களை பற்றி சொல்லுங்க என்றார். அவன் என்ன சொன்னானோ அவர் முகம் கொஞ்சம் மலர்ந்தது. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் என்றார். இருங்க, என் பிள்ளை பேசுகிறான் என்று ஸ்ரீனியிடம் கொடுக்க, ஹாய், நான் ஸ்ரீனி, சொல்லுங்க என்றான். அவனிடமும் அவன் இயல்பாக பேச, சரி, நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம், இப்போதைக்கு நாங்கள் ஜஸ்ட்டு உங்களோட அறிமுகப்படுத்திக்கத்தான் கூப்பிட்டோம் என்று வைத்தான். நல்லவர் மாதிரி தான் தெரியுது, என்னடா ஸ்ரீனு என்றார். ஆமாப்பா, நல்லா தான் பேசுகிறாரு, நேரில் பார்க்கணும்ப்பா, அவரோட சூழலில் அவரை பார்த்து பேசணும். நாம் போவோம், இந்த வார இறுதியில் போய் பார்த்து பேசிட்டு அதன் பிறகு முடிவு செய்யலாம் என்றான். சாரு, நீயும் வரியா என்றார் பெரியப்பா. சரி பெரியப்பா என்றாள். அவனை காண கசக்குமா என்ன? ஆனால் சாரு, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். அவருக்கு நாம் வர்றது தெரியப்படுத்தக்கூடாது. கஸ்தூரி கனகராஜ் தம்பதிகள் பற்றி சொன்னியே, அவங்க கிட்ட அப்பா பேசட்டும். அங்கே போய் ஹோட்டலில் தங்கிட்டு அவங்கள சந்தித்து முதல்ல பேசுவோம், பின்னாடி அவரை போய் பார்ப்போம், ஓகேவா என்றான் ஸ்ரீனி. சரி என்றாள். உள்ளுக்குள் எல்லாம் சரியாக நடக்க வேண்டுமே என்று பயம் சூழ்ந்தது. அவனை மீண்டும் காணப்போகிறோம் என்றதுமே உள்ளம் துள்ளியது.
அந்த வார இறுதியில் தங்கள் வரப்போவதாய் கஸ்தூரிக்கு அழைத்து கூறினாள். சுகேஷ் தன்னை விரும்புவதையும் தானும் அவன் மீது ஆசைப்படுவதையும் திருமணத்திற்கென பெரியப்பா அவனிடம் பேசியதையும் கூறினாள். கஸ்தூரிக்கும் கனகராஜிற்கும் மகிழ்ச்சி கையில் அடங்கவில்லை. சாரு, உன்னை எப்படி வாழ்த்துறதுனே தெரியல. எங்களுக்கு நீ எப்படியோ சுகேஷும் அப்படிதான். உன்னை நாங்கள் எங்கள் மங்களான்னு நினைக்கிறோம் சாரு. சுகேஷை கட்டிக்கிட்டா நீங்கள் 2 பேருமே நல்லா இருப்பீங்கடா கண்ணு. கண்டிப்பாக வரட்டும், பெரியவங்க வந்து நேரில் பார்க்கட்டும், அவங்களுக்கே புரிஞ்சிடும். நீயும் வா, ஏன் ஹோட்டலில் தங்கணும்? கடல் மாதிரி நம்ம வீடு தான் இருக்கே என்றார் உற்சாகமாக. அங்கேதாம்மா அண்ணா தடை போட்டிருக்காரு. அவருக்கு நாங்கள் வர்றதை தெரியப்படுத்தக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து தங்கினா அவருக்கு தெரிஞ்சிடுமேம்மா, அதனால தான் என்றாள். ஓஹோ, அப்படியா? சரி, இருக்கட்டும். சுகேஷை சந்தித்த பிறகு எங்களோட வந்து தங்கலாம் தானே என்றாள் ஆசையாக. பார்க்கலாமா, இவங்களோட ப்ரோக்ராம் எனக்கு தெரியலையே என்றாள். சரி, நல்லபடி வாங்க என்றார். சனிக்கிழமை காலை ரயில் இறங்கி குன்னூருக்கு சென்று ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து குளித்து காலை உணவு உண்டனர். பின்னோடு கிளம்பி முதலில் கஸ்தூரி ஆண்டி வீட்டுக்கு சென்றனர். வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம் என வரவேற்றனர் தம்பதியினர். சாரு எல்லாம் சொல்லியிருப்பா, நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுறீங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். அவரோட பக்கத்து வீட்டிலையே இருக்கீங்க, அவங்க குடும்பத்தை நல்லா தெரியும்னு சாரு சொன்னா. அவருக்கு வேற இது 2ஆம் கல்யாணம், அதான் குழப்பமாக இருக்குது. நல்லவர் தானே, முதல் சம்சாரம் எப்படி தவறி போனாங்க? வேறு எதுவும் எக்கு தப்பா என்று இழுத்தார் பெரியப்பா. சேச்ச, என்னங்க நீங்கள்? அப்படி இருந்தா நாங்கள் சாருவுக்கு கெடுதல் நினைப்போமா என்ன? சுகேஷ் தங்க கம்பியாச்சே. சாரு எங்கள் மக மாதிரி. அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும்னு தான் எங்கள் ஆசை. அந்த பொண்ணு இந்திரா பிரசவ சிக்கலில் தான் இறந்து போச்சு. வேறு காரணம் ஒன்றுமே இல்லை. யூட்ரஸ் வீக்காக இருந்துச்சான், சரியாக பார்க்கல போல இருக்கு. அவங்க வீட்டில் தான் வச்சு தான் பிரசவம் நடந்தது. அதனால் நிறைய விவரம் அப்புறமா தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது என்றார் கனகராஜ். ஓஹோ, அப்படியா? சரி. சுகேஷுக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் கேட்குறேன்னா, சாருவுக்கு இப்போ தான் 23 ஆகியிருக்கு என்றார். ஆமாம், தெரியும். சுகேஷுக்கு அவங்க அம்மா சீக்கிரமே முதல் கல்யாணம் செஞ்சுட்டாங்க. இந்திரா அவங்க பார்த்த பொண்ணு தான். அம்மா சொல்படி தான் கட்டிக்கிட்டான் சுகேஷ். 5 வயசில் மக இருந்தாலும் அவனுக்கு வயசு என்னமோ 31 தான் ஆகுது என்றார். ஓஹோ, 8 வருடம் வித்தியாசமா? அது பரவாயில்ல. 35, 6 இருக்குமோன்னு கொஞ்சம் யோசனையாக இருந்தது என்றார். புரியுது, பெரியவங்க நானும் யோசிக்கணுமே என்றார் கனகராஜ். சரி, சுகேஷ் இருக்காரா, எங்கே என்னன்னு விசாரித்து சொன்னீங்கன்னா நாம் போய் பார்த்துட்டு வரலாமே ஒரு நட என்றார். நீங்களும் கூட வந்தால் நல்லா இருக்கும் என்றார். இருங்க கேட்குறேன் என்று சுகேஷை அழைத்தார். என்னப்பா, எங்கே இருக்க? ஓ அப்படியா? இல்லை, சாரு வீட்டிலேருந்து பெரியவங்க வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கப்பா. அதான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்கேயே அழைச்சிட்டு வரலாமேன்னு நினச்சேன். சரி, அப்படியே செய்கிறேன். ஓகே என்றார். இப்போ இங்கே வீட்டுக்கு வரத்தான் கிளம்பிக்கிட்டு இருக்கானா? அங்கே இங்கே அலைய வேண்டாம், நான் இன்னும் 1/2 மணியில் அங்கே வந்துடுவேன். தன் வீட்லேயே வச்சு பார்த்து பேசலாம், தயவு பண்ணி காத்திருக்க சொல்லுங்கன்னு சொல்கிறான் என்று ஒப்பித்தார். ஓஹோ, அப்படியா? சரி, அப்போ என காத்திருந்தனர். ஒருத்தரை பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டு பேசிக்கொண்டும் அந்த 1/2 மணியில் மிகவும் நெருங்கிவிட்டனர். ஸ்ரீனிக்கும் சாருவுக்கும் கொஞ்சம் போர் அடித்தது. வாசலில் எப்போதும் போல கார்டனில் நுழைந்து விட்டாள் சாரு. அடிக்கொரு தரம் பக்கத்து வாசலில் அவனது கார் சத்தம் கேட்கிறதா என்று பார்த்திருந்தாள். அம்மா கூட கண்ணில் படலையே என்று எண்ணிக்கொண்டாள். அம்மாவுக்கு 1/2 நாள் ஸ்கூல் இருக்கே, அவன் வரும்போது அழைச்சிட்டு வருவானா இருக்கும் என்றார் கஸ்தூரி இவள் தேடுவதை பார்த்து. ஓ சரி என்றாள் கூச்சத்துடன். பின்னோடு சுகேஷ் வந்துவிட்டான். கனகராஜை அழைத்து, அங்கிள் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் வரலாம் என்றான். சரிப்பா, அப்படியே வரோம் என்றார். வந்துட்டானா, 10 நிமிஷத்தில் நாம் போய் பார்க்கலாம் என்றார். சாருவுக்கு அவன் கார் தெரிந்தது. மறைந்து கொண்டாள். அம்மு முன் சீட்டில் அவனுடன் அமர்ந்திருப்பதையும் கண்டாள்.
அவளை தூக்கி கொஞ்ச கைகள் பரபரத்தன. பொறு என்று அடக்கி கொண்டாள். சாரு, நீ இங்கே இருமா, நாங்கள் பேசிட்டு வரோம் என்றார் பெரியப்பா. ஐயோ என்று ஆனது மனசில்லாமல். சரி பெரியப்பா என்றாள். அவளும் தான் வரட்டுமே, அந்நியமா என்ன, பேசி பழகினவங்க தானே, இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் எதுக்கு என்று அவள் வயிற்றில் பாலை வார்த்தாள் கஸ்தூரி. அப்படியா சொல்கிறீங்க? சரிம்மா, நீயும் வா என்றார். கூட சென்றாள். வாசலிலேயே காத்திருந்தான் சுகேஷ். இவளை கண்டதும் ஆச்சரியத்தில் கண்கள் விரிந்தன. மதியம் வந்திருக்காளே, கள்ளி, சொல்லவே இல்லை. அங்கிள் கூட அவங்க வந்திருக்காங்கன்னு தான் சொன்னார் என்று நினைத்து கொண்டான். முகம் மலர வரவேற்று காப்பி கொடுத்து உபசரித்தான். பரமுவும் ஸ்ரீனியும் அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே திகைத்து விட்டனர். நல்ல உயரம், சிவந்த நிறம்தான், மிக களையான முகம், கூர்மையான கண்கள், நாசி, செதுக்கியது போன்ற உடலமைப்பு, சுருள் கிராப், இன் செய்த ஷர்ட்டும் பேண்ட்டுமாக கவர்ச்சியாக இருந்தான். இவனுக்கு 30 சொல்ல முடியாது போலிருக்கே, அதான் மக விழுந்துட்டா என்று சிரித்து கொண்டார் பரமு. 5 நிமிடங்களில் ஸ்ரீனியும் சுகேஷும் மிகவும் நெருங்கிவிட்டனர். சம வயது இல்லை எனிலும் ஒற்றை வயது அல்லவா, சகஜமாக பேசிக்கொண்டனர். அதற்குள் அம்மு சாரு என கூவிக்கொண்டு வந்து அவள் காலை கட்டி கொண்டது. சுற்றும் முற்றும் கண்டவள் புதிய மனிதர்கள் முகம் கண்டு வெட்கம் கொண்டாள். சாருவின் மடியில் தயங்கி முகம் மறைக்க, செல்லம் எப்படி இருக்க என்று அவளை வாரி எடுத்து அணைத்து மடியில் அமர்த்தி கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். அம்முவோ அவள் முகமெங்கும் முத்தமழை பொழிந்தாள். அவளுக்கே கூச்சமானது. போதும் செல்லம் என்றாள். அதை ஆசையாக பார்த்திருந்தான் சுகேஷ். இதென்ன, இந்த குழந்தை சாருவை இப்படி கொஞ்சறாளே என்று அதிசயித்து பார்த்தனர் பரமுவும் ஸ்ரீனியும். அவள் மடியில் ஜம் என்று உட்கார்ந்து கொண்டு அவளோட மெல்லிய குரலில் ஏதோ பேசினாள் அம்மு. அதுக்கு சாருவும் மெல்லிய குரலிலேயே பதில் கூறிக்கொண்டிருந்தாள். நீ எங்கே போயிட்ட, ஏன் இத்தனை நாளாக என்னை பார்க்கவே வரல என்றாள். நான் இருக்கிறது இங்கே குன்னூரில் இல்லையே செல்லம், சென்னையில் ஆச்சேடா, அதான் இப்போதான் ஓடி வந்துட்டேனே உன்னை பார்க்க என்றாள் சாருவும். இனி என்னை விட்டு போமாட்டு தானே என்றாள் தலையை ஆட்டியபடி அகன்ற கண்களை மேலும் விரித்தபடி. இல்லடா செல்லம், 2 நாள் உன்னை பார்க்கணுன்னு லீவ் போட்டுட்டு ஓடி வந்திருக்கேன், நாளைக்கு ஈவினிங் போகணும்மா என்றாள். ஓ, போயிடுவியா என்று சுவிட்ச் ஆஃப் ஆனது போல் முகம் சுருங்கி போனது அம்முவிற்கு. இதை அனைத்தையும் அனைவரும் பார்த்திருந்தனர். நல்லாவே ஒட்டிக்கிட்டா குழந்தை என்றார் பரமு. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் சாருவை என்றார் கனகராஜ். இனி தாம் பேசவோ மறுக்கவோ ஒன்றுமே இல்லை என்று தெள்ளத் தெளிவாக புரிந்து போனது ஸ்ரீனிக்கும் பரமுவுக்கும். சுகேஷ், உங்கள் பிஸ்னஸ் பற்றி என்று இழுத்தான் ஸ்ரீனு. அவனும் பொறுமையாக தனது டீ எஸ்டேட் பற்றி, வீடு, நிலம், பழத்தோட்டங்கள் பற்றி எல்லாம் எடுத்து சொன்னான். உங்கள் தங்கைக்கு இங்கே ஒரு குறையும் இருக்காது, உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் என்றான். சற்றே கர்வத்துடன் ஓரக்கண்ணால் சாருவை பார்த்தபடி அவளும் அப்போது அவனை அவ்வண்ணமே கண்டு கொண்டிருந்தாள். திருப்தியானது இருவருக்கும். இனி என்ன, எங்களுக்கும் திருப்தி தான். என்ன ஒன்று, 2ஆம் தாரம் கட்டி கொடுக்குறோமேன்னு ஒரு சின்ன மன வருத்தம். ஆனால் மாப்பிள்ளைய பார்த்ததுமே அந்த கலக்கம் ஓடி போச்சு. வயசு வித்தியாசமும் அவ்வளோ ஒன்றும் நாங்கள் பயப்பட்டது போல் இல்லை. அதனால் மேற்கொண்டு பேசி முடிச்சுடுவோம். என்ன மாப்பிள்ளை நான் சொல்கிறது என்றார். அவனுக்கு கரும்பு தின்ன கூலியா என்ன, உங்கள் இஷ்டம் மாமா என்றான். உங்கள் பக்கம் பெரியவங்க சொந்தக்காரவங்கன்னு யாரானும் இருக்காங்களா? நாங்கள் யாரையானும் சந்தித்து பேசணுமா என்றார் பரமு. இருக்காங்க, அத்தை, சித்தப்பா, மாமான்னு. ஆனால் யாரும் இங்கே இல்லை. சென்னை, பம்பாய், கல்கத்தான்னு இருக்காங்க. கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வருவாங்க. இப்போதைக்கு நீங்கள் அங்கிள் ஆண்டியே என் வீட்டு பெரியவங்களாக கருதிக்கலாம் என்றான். சரி, அப்போ நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒப்பு தாம்பூலம் மாற்றிக்கலாம். இவளுக்கு இன்னும் கடைசி தேர்வு பாக்கி இருக்குது, எம்ஏ பண்ணுறாளே, அதை முடிச்சுட்டு முகூர்த்தம் வச்சுக்கலாம். என்ன சரிதானே என்றார். ஓ கண்டிப்பாக, நல்ல நாளையும் நீங்களே பார்த்து சொல்லிடுங்க, நாங்கள் வந்துடுவோம் என்றார் கனகராஜ். சரி, அப்போது சாப்பிட்டுட்டு போகலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் இங்கே ஏற்பாடு பண்ணிட்டேன் என்றான் சுகேஷ். இல்லை மாப்பிள்ள, தப்பாக நினைக்காதீங்க,
இங்கே கை நினைக்கக்கூடாது என்றார் தயங்கியபடி. அதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும். வாங்க மாமா, முறையாக வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போகலாம் என்றான் அன்போடு. சரி என்று அதற்கு மேல் மறுக்காமல் சாப்பிடச் சென்றனர். சாப்பிடும்போதும் அம்மு சாருவிடமே அமர்ந்தாள். பொதுவாக பேசிக்கொண்டே சாப்பாடு முடிந்தது. நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஊர் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு ஊர் கிளம்புறோம் என்றார் பரமு. அண்ணா, சாரு என் கூட இருக்கட்டுமே, நீங்கள் வேணால் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நான் நாளைக்கு இவரை விட்டு உங்ககிட்ட கொண்டு விட சொல்கிறேன் அவளை என்றாள் கஸ்தூரி ஆசையாக. என்னம்மா என்றார் பரமு. இருக்கட்டுமா பெரியப்பா என்றாள். சரி, இருந்துட்டு வா. நாளைக்கு மாலை 4 மணிக்கு கிளம்புறாப்புல வந்துடுமா நம்ம ஹோட்டலுக்கு என்றார். உன் பெட்டி அங்கே இருக்கே. சரி, நான் கொண்டு தரேன் என்றான் ஸ்ரீனி. எதுக்கு? வேண்டாம், நான் வெளியே போகணும், ஸோ நானே வந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என்றான் சுகேஷ். ஓ சரி, தேங்க்ஸ் என்றான் ஸ்ரீனி. அவர்கள் அந்த பக்கம் கிளம்பி செல்ல சாரு கஸ்தூரியோடு அவர்கள் வீட்டுக்கு சென்றாள். மாலையில் சந்திக்க வேண்டும், கொஞ்ச நேரம்தான் ப்ளீஸ் என்று மெசேஜ் வந்தது. எப்படி முடியும்? ஆண்டி அங்கிள் என்ன சொல்லுவார்களோ என்று தடுமாறினாள். முயற்சி செய்கிறேன் என்று பதில் அனுப்பினாள். இங்கே ஊர் விஷயங்கள் எல்லாம் அரட்டை அடித்தனர். ஆனாலும் நீ உள்ளுக்குள்ள ஆளடி சாரோ, என்கிட்டயே மறைச்சிட்டியே என்று வாரினார் கஸ்தூரி. ஐயோ இல்லைம்மா, அவர்தான் என்றாள் சிவந்து போய். சரி விடு, அவளை ரொம்ப கோட்டா பண்ணாத என சிரித்தார் கனகராஜ். இப்போ அம்மு தூங்கியிருப்பா, மாலையில் அங்கே போய் அவனோட அம்முவோடன்னு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. அவனும் தவிச்சு போயிருப்பான் இல்லையா? என்ன என வழி செய்து கொடுத்தார். வெட்கத்துடன் தேங்க்ஸ்மா என்றாள். நாங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணினவங்க தான் சாரு என்றாள் கஸ்தூரி கனகராஜை பார்த்த வண்ணம். ஓ அப்படியா, சொல்லவே இல்லையே என்றாள். மாலை 5 மணியோடு சுகேஷ் அவளது பெட்டியை எடுத்து வந்தான். அவளிடம் கொடுத்தவன் அங்கே வா ப்ளீஸ் என்று ஜாடை காட்டினான். கஸ்தூரியிடம் நான் கொஞ்சம் போயிட்டு வரட்டுமாமா என்று கேட்டுக்கொண்டு அவனுடன் நடந்தாள். என்ன இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டியே, என்னால் இன்னும் கூட நம்பவே முடியலை. உன்னை இவ்வளோ சீக்கிரமா இங்கே பார்ப்பேன்னு, இப்படி உன்கிட்ட கைப்பிடிச்சிட்டு நடப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் பரவசமாக. நீ என்னை 4 நாள் முன்னாடி கூப்பிட்டு பேசின, அதுக்கு பிறகு புயல் வேகத்தில் நம்ம கல்யாணமே முடிவாகிடுச்சே. ஐ எம் ஸோ ஹாப்பிடா என்று அவள் கையோடு கை கோர்த்து கொண்டு நடந்தான். ஹேய் கடமா, கொஞ்ச நேரம் இப்படியே நடக்கலாமா, இல்லை வீட்டுக்கு போகலாமா என்றான். அம்மு என்றாள். அவோ இப்போ தூங்கிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் என்றான். அங்கே வீட்டில் கார்டனில் உட்காந்து பேசலாமா என்றாள். கார்டனில் என்ன மலரும் நினைவுகளா என்றான் குறும்பாக. அவள் தலை கவிழ்த்து கொண்டாள். சரி வா என்று வீட்டினுள் நுழைந்தான். கார்டன் சேரில் போய் அமர்ந்தனர். அவள் கையை விடாமல் பிடித்தபடி அமர்ந்திருந்தான். ஹேய் கண்ணம்மா என்றான். என்றாள். என்னவோ அவனை ஏறெடுத்து பார்க்க அவளுக்கு துணிவில்லை. கல்யாணம் கூட நிச்சயமாக போகுது என்றான். என்றாள். அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் அவளையே ஆழ்ந்து பார்த்தபடி அவளை நெருங்கி அணைத்து தன் பக்கம் இழுத்து முகத்தருகே குனிந்தான். அவளுக்கு வெட்க மேலிட்டால் மூச்சு படபடத்தது. மிருதுவாக கன்னத்தில் இதழ் பதித்தவன் இதழ்களை தேடி குனிந்தான். பட்டும் படாமலும் தொட்டபோது அம்மு தூக்க கலக்கத்துடன் அவனை தேடி வந்தவள் சாருவை கண்டு சாரு என்று கூவியபடி ஓடி வந்து விட்டாள். சரியான நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டா என் செல்லக்குட்டி என்று அழுத்து கொண்டான் சிரித்தபடி. சிரித்து கொண்டாள் சாரு. அவளையே ஏக்கமாக கண்டபடி அவர்கள் இருவரும் கொஞ்சுவதை பார்த்திருந்தான். சிறிது நேரம் அங்கே இருந்து இருவருடனும் பேசிவிட்டு நான் ஆண்டி வீட்டுக்கு போகிறேன், ஏதானும் தப்பாக நினச்சிக்குவாங்க சுக்கி என்றாள். அதோடு இன்னொரு விஷயம் என்றாள். என்ன? இல்லை அம்முக்கிட்ட கேட்க வேண்டாமா என்றாள். அவ தான் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு நமக்கு தெரியுமே மதி என்றான். அது சரி சுக்கி, ஆனாலும் பாசம் வைக்கிறதுன்றது வேற, அம்மாவா ஏற்றுக்கிறதுங்கிறது வேற.
சொல்லிடுங்களேன் என்றாள். அப்படியா சொல்கிற? சரி, இப்போவே கேட்போமே என்று அம்முக்குட்டி என்றான். சாருவின் செயினை திருகியபடி என்னப்பா என்றது. உனக்கு சாருவை பிடிக்குமோ? ஓ, ரொம்ப பிடிக்குமே. எவ்வளோ பிடிக்கும்? கை விரித்து அவ்வளோ என்றால் சிரிக்க சிரிக்க. சரி, அப்போ சாருவையே உன் மம்மியை ஆக்கிடலாமாடா குட்டி என்றான் கொஞ்சம் தயக்கத்துடனேயே. அவள் கண்கள் மேலும் விரிந்தது. ஐயோ டாடி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோட மம்மியா? அப்போ மம்மினா என் கூடவே இருப்பாள்ல டாடி? நம்ம வீட்லேயே இருப்பாளா? என்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி வெளியில் அழைச்சின்னு போய் விளையாடி எல்லாம் என்றாள் அடுக்கிக் கொண்டே. ஆமாம் குட்டி, எல்லாமே செய்வா. என்ன சொல்கிற என்றான். நிஜமாவாப்பா? டூப்பு தானேப்பா என்றாள் முகம் சுருங்க. இல்லடா கண்ணுக்குட்டி, நிஜம்மாதான். சாருவை வேணா நீயே கேளேன் என்றான். நிஜம்மாவா சாரு என்றாள். ஆம் என்று தலையசைத்தாள் சாரு. ஹை ஜாலி, எனக்கு மம்மி கிடச்சிட்டா. அப்போ சாரு தான் என் மம்மியா டாடி? அப்போ ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட வரல? எங்கே போயிருந்தா என்று 100 கேள்விகள் தொடங்கினாள். அது செல்லம், சென்னையில் இருந்தா நாளைக்கு சென்னைக்கு போயிடுவா. நீ இங்கே இருக்கணும்னு அடம் பிடிக்கக்கூடாது. டாடி போய் இன்னும் 2 மாதத்தில் அவங்க அப்பா கிட்ட பேசி உனக்காக இங்கேயே உன் மம்மியை அழைச்சிட்டு வந்துடுவேனா என்ன? சரியா? உன் ஸ்கூல் லீவ் விடும்போது உன் மம்மியும் இங்கே வந்துடுவா, சரியா என்றான். ஹை ஜாலி, சாரு ஜாலி தானே நமக்கு என்றாள். ஆமடி கண்ணு என்று அவளை இறுக்கி அணைத்து பட்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். அதையே ஆவலுடன் பார்த்திருந்தான் சுகேஷ். என்னது இப்படி பார்த்துக்கிட்டு என்று மெல்லிய குரலில் அதட்டினாள். அதை கேட்ட அம்மு, அப்பாவுக்கும் குடிச்சாரோ என்றாள். என்னதுடா என்றாள் அதிர்ந்து போய். எனக்கு மட்டும் கன்னத்தில் கிஸ் கொடுத்தியே என்றாள். என்ன பதில் சொல்வதென தெரியாமல் திகைத்து பேச்சை மாற்றி, நான் கிளம்பட்டுமா என்றாள். போகணுமா என்றாள். ஆமாம், நாளைக்கு வரேன். மாலையில் தானே ஊருக்கு போவேன். அதுக்குள்ளே கண்டிப்பாக வந்து உன்னோட கொஞ்சம் நேரம் இருக்கேன். ஓகேவா என்றாள். ஓகே என்றது. குட் நைட் சாரு என்றாள். குட்டிமா, இனி சாருன்னு கூப்பிடக்கூடாதுடா என்றான். ஓ ஆமாம் ஆமாம், நான் மறந்துட்டேன். குட் நைட் மம்மி என்றாள் கூவியபடி. அம்மு வீட்டினுள் சென்று விட்டாள். சாருவுக்கு சிலிர்த்து போனது. அவனை பார்த்தாள். கண்ணமர்த்தி புன்னகைத்தான். அவளை பக்கத்து வீடு வரை கொண்டு விட்டு வருகிறேன் என்று கூடவே நடந்தான். இருட்டிக் கொண்டு வந்தது. கஸ்தூரி வீட்டை அடையும் முன்பே இருட்டில் அவளை சட்டென்று இறுக்கி இதழ் சேர்த்துவிட்டு சட்டென்று விலகிக் கொண்டான். குட் நைட் மை லவ் என்றான். முகம் மலர்ந்திருந்தது அவனுக்கு. குட் நைட் என்று குரல் எழுப்பாமல் கூறிவிட்டு உள்ளே நடந்தாள். இரவு சாப்பிட்டுவிட்டு ஆண்டியுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு தூங்கச் சென்றாள். அழைத்தான். ஹலோ என்றாள். இப்போதுமே கன்னங்கள் ரோஜாவாகி இருந்தன மாலையின் நினைவில். ஹேய் கண்ணம்மா, என்ன பண்ணுற? தூங்கிட்டியா என்றான். இல்லை. ஹேய் தேங்க்ஸ் மாலையில் அனுமதிச்சதுக்கு. ஆனாலும் ரொம்ப தான் லொல்லு உங்களுக்கு. ரோட்டில் யாரானும் பார்த்துருந்தா என்றாள் செல்லமாக கடிந்தபடி. அருமையான ஜோடி வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்கன்னு பெருமூச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க என்று சிரித்தான். சிப்போ என்றாள். பின்னென்ன, சரியான நேரத்தில் வந்து அம்மா பழி வாங்கிட்டா. இதை விட்டால் சந்தர்ப்பம் கிடைக்காது. நீயும் ஊருக்கு கிளம்பிடுவ. நான் இந்த ஆபத்தோடு இங்கே காத்துடணுமா? அதான் என்றான் தன் தலையை கோதியபடி. மேலும் சிரித்தான். போதுமே, இது ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு என்றாள் லஜ்ஜையுடன். அடுத்த நாள் எழுந்து எப்போதும் போல் பூக்களுடன் கொஞ்சினான். மொட்டை மாடியில் நின்றபடி அவள் பூக்களை கொஞ்சுவதைக் கண்டு நின்றிருந்தான் சுகேஷ். மொபைலில் அழைத்தான். குட் மார்னிங் லவ் என்றான். குட் மார்னிங் சுக்கி என்றாள். என்ன ஃப்ரெஷ்ஷாக அசத்துற என்றான். நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன எப்போ பார்த்தீங்க என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள். மொட்டை மாடியில் இருக்கேன், உன்னையே பார்த்துக்கிட்டு என்றான். ஓ என்று மேலே பார்த்தாள். கையசைத்தான். இன்னைக்கு கிளம்பிடுவ இல்லையா என்றான். என்றாள். சீக்கிரமே வந்து நிச்சயம் பண்ணிக்குவேன். அப்புறம் என்ன, கல்யாணம்தான் என்று சிரித்தான் சந்தோஷமாக. ஆமாம்,
இந்த கலாட்டால உன்னால் தேர்வை சரியாக எழுத முடியுமா செல்லம்ஸ்? நான் வேணா ஏதான ஹெல்ப் பண்ணவா என்றான் குறும்பாக. நீங்கள் தானே? தேவைதான். நீங்கள் என்னை வம்பு பண்ணாமல் இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான் என்று சிரித்தாள். இல்லை, ஐ வில் பிஹேவ். பரீட்சையும் போது நான் உன்னை தொந்தரவே செய்ய மாட்டேன், ஐ ப்ராமிஸ் என்றான். சுக்கி என்றாள் ஆசையாக. என்றான். ஐ லவ் யூ என்று கூறி வெட்க மிகுதியால் மொபைலை அணைத்து விட்டாள். அவன் அங்கே கிறங்கி போய் நின்றிருந்தான். மேலே பார்க்க காற்றில் புத்தம் வைத்தான். அவள் சிவந்தபடி உள்ளே ஓடிவிட்டாள். சென்னைக்கு திரும்பிய பரமு பாருவிடன் சாருவின் திருமணம் நிச்சயம் பற்றி கூறினார். அவளோ பத்ரகாளி அவதாரம் எடுத்தாள். என்ன நெஞ்செழுத்தம்! நம்ம வீட்டில் கல்யாண வயசில் பொண்ணு ரெடியாக நிற்குது, அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க வழியை காணும். உங்கள் தம்பி பொண்ணு தான் பெருசாக போயிட்டான்னு அவளுக்கு முன்னால் போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தீங்களா? அதுவும் குன்னூரில் போய். அப்படி என்ன சம்பந்தம் அது? நானும் தான் தெரிஞ்சுக்கிறேன் என கத்தி தீர்த்தாள். மீண்டும் சந்திப்போமா? வணக்கம். நன்றி. சுதா சிவதாஸ்.